ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த அன்பாக்சிங் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஆர்டர் போட்டு ரொம்ப வெயிட் பண்ணி வாங்கின ஒரு ஆர்டர். ஏன் அப்படின்னா வந்து இது வந்து ரொம்ப ரேரா வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அண்ட் இது வந்து என்ன சொன்னா என்னோட ப்ரைம் டைம்ல வந்து நான் அதிகமா யூஸ் பண்ண ப்ராடக்ட். பட் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட். யாருக்குமே வந்து இதை பத்தி சொன்னா வந்துட்டு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராடக்ட் முன்னாடிலாம் நாங்கள் கடைக்கு போனால் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து இப்படி அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ப்ராடக்ட். அதனால வந்து நாங்கள் ரொம்ப தேடி தேடி வாங்கினோம். பட் வந்து பாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் தான் வந்து இது கண்ணிலே படல, எங்கேயுமே இல்லை. அதனால வந்து வாங்கலை. ஸோ இதனால நெட்டில் பார்த்ததுனால வந்து டக்குன்னு ஆர்டர் போட்டோம். வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு சோப், பாத்திங் சோப். இந்த சோப்போட நேம் மேபி இந்த ப்ராடக்ட் பற்றி யாருக்கா தெரிஞ்சிருந்தா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இதை பற்றி யாருக்கும் தெரியாது. வந்து இது என்ன சோப் அப்படின்னா ஹார்மனி அப்படின்னு சொல்லக்கூடிய சோப். ஸோ இந்த பர்டிகுலர் சோப் வந்து 6 ஃப்ளேவர்ஸ்ல வரும். ஸோ இது வந்து ஆப்பிள், ஆரஞ்ச், ஸ்ட்ராபெரி அண்ட் கிரேப்பு, லெமன் அண்ட் இது என்னது, இது வேற ஏதோ ஒரு இன்னொரு, இது ஆப்பிள், இது வந்து ஐ திங்க் இது சாத்துக்குடின்னு நினைக்கிறேன். இது அப்படிதான் இருக்கு. ஏன்னா இது வந்துட்டு லெமன். 6 ஃப்ளேவர்ல வரக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் சோப் வந்து சரவணா ஸ்டோர்ஸ்ல வந்து 15 ருபீஸுக்கு வந்து அவைலபிளா இருந்தது ஒரு 6-7 இயர்ஸ் பேக். இதோட ஸ்மெல்லே வந்து நமக்கு அந்தந்த ஃப்ரூட்டோட ஸ்மெல் வந்துட்டு அப்படியே வந்து பர்ஃப்யூம் போட்ட மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அந்த அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ இது வந்து முன்னாடி வந்து 15 ருபீஸ்ல இருந்தது. இப்போ வாங்கின இது வந்துட்டு பேக் ஆஃப் 6 வந்துட்டு 200 ருபீஸ். ஸோ வந்து 130 ருபீஸ்ன்ற மாதிரி இப்போ அவைலபிளாக இருக்கு. ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட். ரொம்ப வந்து சூப்பரான சோப்பு இது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக, நல்லா ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சோப்புக்கு. ஸோ பிக் ஃபேன் ஆஃப் திஸ் சோப். பட் வந்து ரொம்ப வருஷங்களாக இது கிடைக்காத காரணத்தினால நாங்கள் வந்து இதை ரொம்ப மிஸ் பண்ணோம். மெயினாக வந்து இந்த ஸ்மெல்லுக்காக. இப்போ ட்ரெஸ்ஸுக்கு நடுவுலலாம் வந்து ஸ்மெல்லாக இருக்கிறதுக்காக சில இதெல்லாம் போடுவாங்கல்ல. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து இன்னுமே இந்த பர்டிகுலர் சோப் வந்து ஞாபகார்த்தமாக ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ட்ரெஸ்க்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனேவே இந்த ஸ்மெல் தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபேவரட்டான சோப் வந்து ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் வந்து திரும்ப ஸ்மெல் பண்ணுறேன் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. இந்த 6 ஃப்ளேவரோட ஸ்மெல்லுமே அந்தந்த ஃப்ரூட்டோட ஸ்மெல் தான் அடிக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ராபெரியோட ஸ்மெல் அடிக்கும். அண்ட் லெமனில் வந்து சாரி இது ஆரஞ்சோட ஸ்மெல் அடிக்கும். ஸோ இங்கே முன்னாடி வந்து இங்கே வேறு லாங்குவேஜில் இருக்குது. இங்கே இங்கிலீஷில் கொஞ்சோண்டு இருக்குது. அண்ட் இங்கே உருதுவா அரபிக்கான்னு தெரியல, அதில் இருக்குது கொஞ்சம். வேற இதுலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி தான் வந்து இதை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க போல. அதனால பட் இருந்தாலும் வந்து இது 15லேருந்து 30 டபுள் த ப்ரைஸ் ஆயிருக்கு இந்த 6 வருஷத்துல. ஆனால் இன்னுமே இந்த சோப் பற்றி வந்து பெருசாக நான் எங்கேயுமே பார்த்ததும் இல்லை, யார் சொல்லியும் கேட்டதும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ண வேண்டிய சோப் மேண்டிட்ரியாக. அந்தளவுக்கு வந்து இது அவ்வளோ ஈஸியாக வந்து கரையுமான்றது எனக்கு மறந்துருச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள்லாம் சரணா ஸ்டோர்ஸ் போகும்போது அந்த ரேக்கு, இதை வந்து ஒரு ஃபுல் ரேக் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க அந்த ட்ரேயில். அதில் நாங்கள் எல்லாத்தையும் மேக்ஸிமம் வந்து ஒரு பாதி ரேக்கை வந்து நாங்கள் வாங்கிடுவோம். அந்த அளவுக்கு வந்து நாங்கள் இதை தான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு சோப். வெரி ஹாப்பி டு கெட் திஸ் பேக். பாய்.